நம்ம தொடர்ந்து ஆண்டோடைய வார்த்தைக்கு நேராக நம்ம போகிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய இருதயங்களை திறப்பாராக. எல்லாரும் உங்களுடைய வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள், உங்களுடைய கண்களை திறந்து கொள்ளுங்கள், உங்களுடைய இருதயத்தையும் திறக்கப்பட்டதாக வைத்துக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் அதனுடைய 9வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 9வது அதிகாரத்தில் முதல் 5 வசனங்களை நாம் எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் முதல் 5 வசனம், பக்கம் 173 தமிழ் பைபிளில் நம்ம வாசிப்போம். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரை ஆகிலும் ஸ்திரீகளை ஆகிலும் நான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். எல்லாரும் என்னை கவனியுங்கள். புதிய ஏற்பாட்டு கால சபை பார்த்துக்கோங்க. புதிய ஏற்பாட்டு கால சபை ஸ்தாபிக்கப்பட்டு இப்பொழுது சபை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது. சபை வளர்ந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் சபை வளர்ச்சியுடைய வேகத்தை விட அதிகமாக சபைக்கு உபத்திரவம் ரொம்ப தீவிரமாக உபத்திரவம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த சபையை உபத்திரவப்படுத்துவதில் முக்கிய பங்காற்றின ஒரு நபர் சவுல். நம்ம வாசித்தோம் பார்த்தீங்களா, இந்த 9வது அதிகாரத்தில் சவுலுடைய சம்பவம். இந்த காலத்தில் சவுல் என்பவர் ஒரு வாலிபனாக்கம். முந்தின 7வது அதிகாரத்தில் சேவானை கொலை செய்கிறதான நேரத்தில் அவனுடைய வஸ்திரங்களை சவுல் என்கிற வாலிபனுடைய பாதத்தில் கொண்டு வைத்தார்கள். சவுல் என்பவர் ஒரு வாலிபர், சமுதாயத்திலே அந்தஸ்துள்ள ஒரு மனுஷன். அவரை குறித்து சரித்திரத்தில் வாசித்து பார்த்தால் அவர் உயரத்தில் குறைந்தவர், குறை மாதத்திலே பிறந்தவர். ஆகையினால தான் ஒரு இடத்துல ஆகால பிறவி என்று சொல்லுகிறார். ஆகால பிறவி என்று சொன்னால் குறை மாதத்தில் பிறந்த ஒரு குழந்தை. அடிக்கடி சரீரத்தில் பலவீனங்கள் உண்டு. இதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் சமுதாயத்தில் மிகவும் அந்தஸ்துள்ள ஒரு மனுஷன். அந்த காலத்தில் பெஸ்ட் யூனிவர்சிட்டி என்று அறியப்படுகிற கமாலியலுடைய பாதபடி என்று சொல்லுவார்கள். கமாலியல் இடத்தில் போய் கற்று தேர்ந்தவர். இவ்வளவு கல்வி ஞானம் கொண்டவர், உலகம் ஞானம் கொண்டவர், மிக முக்கியமான அதிகாரிகளோடு பழக்க வழக்கம் கொண்டவர். இப்போ இவரே சபையை துன்புறுத்த ஆரம்பித்ததுனால இப்போ எல்லாருக்கும் பயங்கர உற்சாகம். இவர் போனால் இவர் கூட கொஞ்சம் ஆட்கள் உண்டு. சபையை ரொம்ப தீவிரமாக அவர் துன்பப்படுத்துகிறார். வீடுகள் தோறும் புகுந்து போய் புருஷர்களையும் ஸ்திரீகளையும் கடினமாக நடத்துகிறார். அநேகரை பிடித்து சிறையிலே போடுகிறார். ஏனென்று சொன்னால் அவருக்கு பழைய நியாயப்பிரமாணம் ரொம்ப தெரியும். நியாயப்பிரமாணத்தின்படி அவரை குற்றம் சாட்டவே முடியாது. நியாயப்பிரமாணத்தை அவர்கிட்ட பேசி ஜெயிக்கவும் முடியாது. அவ்வளவு பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங்கான, எல்லா விதத்திலையும் ஸ்ட்ராங்கான ஒரு மனுஷன் சவுல். இப்போ ஏறக்குறைய எருசலேமில் இருந்த சபைகளை துன்பப்படுத்தி ஆயிற்று. எருசலேமில் இருந்த சபைகளை உபத்திரவப்படுத்தி ஆயிற்று. அதை எப்படியாவது சீரழித்து ஆயிற்று. இப்போ இவர் என்ன பண்ணுகிறார் என்றால், அந்த காலத்தில் இருக்கிற பிரதான ஆசாரியர்களிடத்திலிருந்து அதிகாரத்தை கையிலே வாங்கி கொண்டு தமஸ்குவில் இருக்கிற சபையை துன்பப்படுத்துவதற்காக அவர் இப்பொழுது பிரயாணம் பண்ணி போகிறார். இந்த எருசலேமிலிருந்து தமஸ்குவுக்கு ஏறக்குறைய 314 கிலோமீட்டர் உண்டு. நம்ம ஒரு 300 கிலோமீட்டர் என்று வைப்போமே. இந்த 300 கிலோமீட்டர் அன்றைக்கு பிரயாணம் பண்ணுவதற்கு சாதாரணமாக ஒரு குதிரையிலேயோ கழுதையிலேயோ பிரயாணம் பண்ணுவதற்கு 5 to 6 நாட்களாக இருக்கும். இப்போ இங்கே எருசலேமில் உள்ள சபையை சின்னாபின்னமாக்கி ஆயிற்று. அங்கே இருந்த அனுமதி வாங்கி ஆயிற்று.
இப்போ இங்கே இருந்து தன்னோடு கூட தன்னுடைய சகாக்களோடு கூட சேர்ந்து ஏறக்குறைய 300 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் இருக்கிற தமஸ்குவுக்கு இப்போ இவர் பிரயாணமான ஆரம்பித்து விட்டார். ஒரு நாள் பிரயாணம், 2 நாள் பிரயாணம், ஒரு பிரச்சனை இல்லை. 3 நாள் 4 நாள் பிரச்சனை இல்லை. வனாந்தரத்தில் இவங்களுக்கு சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லை. எல்லா காரியங்களும் பர்ஃபெக்டாக நடந்து கொண்டிருக்கிறது. கடைசியாக தமஸ்குவுக்கு பக்கத்தில் வருகிறார். ஒருவேளை அவருடைய பிரயாணத்துடைய இறுதி நாள் என்று நான் நினைக்கிறேன். தமஸ்குவுக்கு பக்கத்தில் வந்த உடனே சடுதியில் பயங்கரமான ஒரு ஒளி, மத்தியானத்தில் சூரிய வெளிச்சத்தை விட பயங்கரமான ஒரு வெளிச்சம் பட்டார் என்று இவர் மேல் அடிக்கிறது. இவர் கீழே விழுகிறார். கீழே விழுந்த உடனே ஒரு சத்தம் கேட்கிறது. சவுலே சவுலே என்கிற ஒரு சத்தம் கேட்கிறது. சவுலே சவுலே என்கிற சத்தம். உடனடியாக நீர் யார் அப்படின்னு கேட்கிறார். மேலிருந்து சத்தம் வருகிறது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல். என் அன்புக்குரியவர்களே, பைபிளில் நீங்கள் வாசித்து பார்த்தால் நமக்கு தெரியும், ஆண்டவர் 9 பேரை 2 முறை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார்கள். நான் முதல்ல அந்த லிஸ்ட்டை உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலாவதாக ஆண்டவர் 2 முறை பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட நபர் ஆபிரகாம். பிள்ளையை கொலை செய்வதற்கு கத்தியை வாங்குறதான நேரத்தில் ஆண்டவர் கூப்பிட்டார், ஆபிரகாமே ஆபிரகாமேன்னு கூப்பிட்டார். யாக்கோபை யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். மோசையை சந்தித்து எகிப்து தேசத்துக்குள்ள அனுப்புகிறதான நேரத்தில் மோசையே மோசே மோசேன்னு கூப்பிட்டார். சாமுவேலோடு கூட பேச வேண்டியது இருந்ததுனால சாமுவேலே சாமுவேலேன்னு கூப்பிட்டார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்துடைய இறுதியில் எருசலேமே எருசலேமே எருசலேமேன்னு கூப்பிட்டார். மார்த்தாளே மார்த்தாளேன்னு சொல்லி மார்த்தாளை கூப்பிட்டார். பேதுரு சீமோனே சீமோனேன்னு கூப்பிட்டார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் சிலுவையில் நிற்கிறதான நேரத்தில் என் தேவனே என் தேவனேன்னு கூப்பிட்டார். கடைசியாக 2 தரம் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டது இந்த சவுல் தான். முதலாவதாக ஆபிரகாமை 2 முறை பெயர் சொல்லி அழைத்தார், ஆபிரகாமே ஆபிரகாமே. இன்னொரு முறை கடைசியாக சவுலை சவுலே சவுலே என்று அழைக்கிறார். இந்த 2 முறை ஆண்டவர் யாரெல்லாம் பெயரை கூப்பிட்டு அழைத்தாரோ அதையெல்லாம் எடுத்து லிஸ்ட்டை எடுத்து பார்த்தா ஒரு காரியம் நமக்கு தெரிகிறது. இயேசு கிறிஸ்துடைய அல்லது தெய்வத்துடைய ஒரு அன்பின் குரலாகத்தான் அதை பார்க்க முடிகிறது. ஒரு அன்பின் குரலாகத்தான் பார்க்க முடிகிறது. என் அன்புக்குரியவர்களே, இந்த காலை வேளையில் நீங்கள் ஒரு காரியத்தை நினைக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை பார்த்தும் சொல்லியிருக்கிறார், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். சகேவை பெயரை சொல்லி அழைத்தவர் இன்றைக்கு என்னையும் ஆண்டவர் ஒரு பெயரை சொல்லி அழைத்திருக்கிறார். நாம் அதை உள்ளத்தில் தீர்மானம் பண்ணுங்கள், உள்ளத்தில் நிச்சயித்துக் கொள்ளுங்கள். நானும் என் இரட்சகரால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவன் என்று நம்புகிறவங்க மட்டும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாமே. என்னுடைய பெயர் அவருக்கு தெரியும். பைபிளில் சிலருடைய பெயர் இல்லை. ஐஸ்வர்யவான் லாசரு சம்பவத்தில் லாசருடைய பெயர் ஆண்டவருக்கு தெரியும். பாருங்க, அவன் தலை முதல் கால் வரைக்கும் பருக்கள் நிறைந்தவனாக கிடக்கிறான். அவன் பெயர் லாசருன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஐஸ்வர்யவானுடைய பெயர் பைபிளில் சொல்லப்படலை. லோத்துடைய மனைவிக்கு பெயர் பைபிளில் இல்லை. யோபுடைய மனைவிக்கு பெயர் பைபிளில் இல்லை. என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய பெயரை அறிந்திருக்கிற நல்ல ஆண்டவருக்கு நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்முடைய பெயர் இங்கே இருக்கிறது மட்டுமல்ல, பரலோகத்திலையும் இருக்க வேண்டும். ஆண்டவர் அன்றைக்கு சீசர்களை பார்த்து சொன்னார். சீசர்கள் 2 பேராக ஊழியத்துக்கு அனுப்பினார். நீங்கள் போய் ஊழியம் செய்யுங்க, பிசாசுகளை துரத்துங்க, நீங்கள் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள். இவங்கெல்லாம் போயிட்டு வந்தாங்க. போயிட்டு வந்தோடனே பயங்கர சந்தோஷம் எங்களுக்கு. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை சொன்னால் பேய்கள் ஓடுது, உம்முடைய நாமத்தை சொன்னால் நோய்கள் மறையுது, ரொம்ப சந்தோஷம். இயேசு சொல்றாரு, பிசாசு ஓடுறதுக்காக சந்தோஷப்படாம உங்க நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதுக்காக சந்தோஷப்படணும். ஒரு தேவ பிள்ளை சந்தோஷப்படணும். எதற்காக சந்தோஷப்படணும்?
என்னுடைய பெயரை கர்த்தர் அறிந்திருக்கிறார். என்னுடைய பெயர் பரலோகத்தில் இருக்கிறது. என்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய உள்ளத்தில் உற்சாகப்படுத்தின ஆவியானவர் உற்சாகப்படுத்தின கோணத்தில் ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு கூட இந்த சவுலே சவுலே என்கிற வார்த்தையை மையப்படுத்தி நான் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். கட்டுரை போட்டியிலே கட்டுரை எழுதினவர்களுக்கு நீங்கள் இருப்பீர்கள். ஒரு தலைப்பு கொடுப்பார்கள். இந்த தலைப்பில் நீங்கள் கட்டுரை எழுத வேண்டும் என்று சொல்லி ஒரு தலைப்பை கொடுப்பார்கள். இப்போ ஆண்டவர் சவுலை குறித்து ஏற்கனவே ஒரு பெரிய ஒரு லிஸ்ட்டை எழுதிவிட்டார். பெரிய ஒரு திட்டத்தை எழுதி வைத்து விட்டு அதுக்கு ஒரு தலைப்பு கொடுக்கிறார். அந்த தலைப்பு தான் ஃபர்ஸ்ட் சொல்லுகிறார், சவுலே சவுலே. நீங்கள் சவுலே சவுலே என்கிற ஒரு தலைப்பை போட்டுவிட்டு கீழே அவரை ஆண்டவர் எப்படி நடத்தினார், எப்படி பயன்படுத்தினார் என்பதை எழுதி பாருங்கள். ஆச்சரியமாக இருக்கும், பயங்கர அதிசயமாக இருக்கும். நான் பழைய ஏற்பாட்டில் 1-2 பெயர்களை 2 முறை சொன்ன பெயர்களை சொன்னேன் இல்லையா? நான் அதிலிருந்து இந்த சவுலை மையப்படுத்தி சில காரியங்களை நான் தொட்டு தொட்டு பேசுகிறேன். அப்பொழுது உங்களுக்கு புரியும். இப்போ ஆண்டவர் சவுலை பார்த்து சொல்லுகிறார், சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? இப்போ சவுலுக்கு பெரிய ஆச்சரியம், என்னடா இது, நான் யாரை துன்பப்படுத்துகிறேன்? கூடி கூடி ஜெபிக்கிறவங்களெல்லாம் துன்பப்படுத்தினேன். கூடி கூடி இயேசுவை தெய்வம்னு சொல்லுகிறவங்களை ஏன் துன்பப்படுத்தினேன்? இவர்கள் உயிர்த்தெழுந்ததை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தவர்களை இல்லையா துன்பப்படுத்தினேன்? பரிசுத்தாவி உண்டென்று சொல்லி கொண்டு நடக்கிறவர்களை இல்லையா நான் துன்பப்படுத்தினேன்? இப்போ பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது, பரத்திலிருந்து ஒரு சத்தம், நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்கிற ஒரு சத்தம் கேட்கிறது. அப்போ பரத்தில் அங்கே யார் இருக்கிறது? இப்போ இதிலிருந்து ஒரு காரியத்தை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்களும் நானும் எப்பொழுது கர்த்தரை சொந்த இரட்சகராக இந்த பூமியில ஏற்றுக்கொண்டு கர்த்தரை ஆராதிக்கிறோமோ நம்ம மேல பரலோகம் அக்கறை உள்ளதாக இருக்கிறது. நம்மை பரலோகம் உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறது. நம்மை பரலோகம் பார்த்து கொண்டே இருக்கிறது. நாம துன்பப்படுவதை பரலோகம் விரும்பாது. பரலோகம் இன்றைக்கும் அதற்கு நியாயம் விசாரிக்கும். பரலோகம் உற்று கவனித்துக் கொண்டே இருக்கிறது. எவ்வளவு பாருங்க, இயேசு கிறிஸ்துவால் அங்கே இருக்க முடியல. இங்க சபை துன்பப்படுத்தப்படுகிறது, அவருக்கு அங்க மேல இருக்க முடியல. என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு சொல்லுகிறேன், ரட்சிக்கப்பட்ட நீங்கள் துன்பப்படுவதை என் கர்த்தர் விரும்புகிறவர் அல்ல. அவர் அதற்குரிய மறு உத்தரவோடு கூட ஏற்ற காலங்களில் ஏற்ற நபரை சந்தித்து நம்மை விடுவிக்க நல்ல ஆண்டவராக இருக்கிறார், நல்ல ஆண்டவராக இருக்கிறார். இந்த காலை வேளையிலே ஆராதனையில் நீங்கள் யாராவது ரொம்ப பிரச்சனையில், ரொம்ப போராட்டத்தில், ரொம்ப கலக்கத்தில் சோர்ந்து போய், தளர்ந்து போய், ஒட்டஞ்சு போய், நொறுங்கி போய், என்னை யாருமே பார்க்கல, என் பிரச்சனையை யாருமே பார்க்கல, என் சூழ்நிலைகளை யாருமே பார்க்கலன்னு சொல்லி வந்திருக்கிறீங்களா? நம்முடைய பிரச்சனைகளை அறிகிற ஒரு கர்த்தர் ஒருவர் பரலோகத்தில் இருக்கிறார். ஏனென்றால் நீங்களும் நானும் அவருடைய சரீரத்தின் அங்கங்களாக இருக்கிறோம். நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நீங்களும் நானும் அவருக்குரியவர்களாக இருக்கிறோம். ஆனபடினால என்னை கவனிக்கிற ஒரு பரலோகம் இருக்கிறது. நல்லா உற்று ஆண்டவர் கவனிக்கிறவராக இருக்கிறார். எல்லாத்தையும் கவனிப்பார். சர்ச்சையில் வந்தா மட்டும் இல்லை, நம்ம யார்கிட்ட பேசுறோம், யார்கிட்ட நடக்கிறோம், யாருக்கிட்ட தப்பா பேசுறோம், எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவருக்கு மறைவாக ஒன்றுமே கிடையாது, எல்லாம் அவருக்கு தெரியும். அப்ப ரொம்ப கவனமா நம்ம இருக்கணும். ஆண்டவர் எனக்காக எழுந்தருள வேண்டுமே ஆனால், நான் ஆண்டவருக்கு முன்பாக உத்தமமாய் இருப்பேனே ஆனால், நான் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழுவேனே ஆனால், எனக்காக பரலோகம் வேலை செய்யும், எனக்காக பரலோகம் யுத்தம் செய்யும், எனக்காக பரலோகத்தின் கர்த்தர் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். நம்புகிறவர்கள் கையை தட்டி அப்பாவுக்கு ஒரு ஆமென்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் சரியான நேரத்தில் ஆண்டவருக்கு முன்பாக உத்தமமாக இருந்தால் என் காரியத்தை அவர் பொறுப்படுத்து, அவர் காரியங்களை கைகூடி வர செய்கிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். இப்போ என்னுடைய கேள்வி என்னவென்றால், ஆண்டவர் இப்போ சவுலை பார்த்து கேட்கிறார், சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? அந்த கேள்வியுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? எப்பா, நீ என்ன துன்பப்படுத்துறத நான் தாங்கிக்கிட்டு இருக்கிறேன், நான் உன்னை துன்பப்படுத்தின நீ தாங்குவியப்பா? நீ சபையை வேதனைப்படுத்துறத நான் சகிச்சுக்கிட்டு இருக்கிறேன்ப்பா, நான் சகிச்சுட்டு இருக்கிறேன். ஆனா நான் உன்னை வேதனைப்படுத்தினா உன்னால சகிக்க முடியுமா?
என்னுடைய ஒரு வெளிச்சத்துக்கு முன்னாலேயே உன்னால நிற்க முடியலை. நான் ஒரு 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 செகண்ட்ல நீ தான் பெரிய ஹீரோ என்று சொல்லிக்கொண்டு உன்னை கீழே தள்ளிட்டேன்ப்பா. என் பிரசன்னத்துக்கு முன்னால் உன்னை நிற்க முடியல. என் பிரசன்னத்துக்கு முன்னால் உனக்கு எழுந்து நிற்க முடியாதவனாக, பார்வையற்றவனாக நின்று கொண்டிருக்கிறாய். நீ என்னை துன்பப்படுத்துகிறாய், நான் உன்னை துன்பப்படுத்த நீ சகிப்பாயோ? என் அன்போட அந்த சவுலே சவுலே என்கிற அன்பின் குரல்ல என்ன தெரியுமா இருக்கிறது? ஆபிரகாமே ஆபிரகாமேன்னு கூப்பிட்டார் இல்லையா? ஆபிரகாமே, உன்னிலும் பலன் குறைந்த உன் பிள்ளையை உனக்கு பலி கொடுக்க முடியும். உன்னிலும் பலன் குறைந்தவர்கள் மேல உனக்கு கை போட முடியும். ஆனா உன் மேல நான் கை போட நினைத்தால் யார் தடுக்க முடியும்? உனக்கு இருக்கிற அதிகாரத்தை வைத்து உன்னிலும் பலவீனப்பட்டிருக்கிறது என்று சொல்கிற சபையை நீ பாழாக்க பார்க்கிறாய். ஆனாலும் உன்னிலும் பலன் வாய்ந்த நான் உன் மேல கை போட்டால் சவுலே நீ தாங்கிக் கொள்ளுவாயோ? முடியாது, உன்னால முடியாது. ஆனால் அன்புள்ள ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுகிறார்? நான் உன்னை துன்பப்படுத்துவதற்கு வரவில்லை, நீ படுத்தின துன்பத்தை எல்லாம் இவ்வளவு காலம் சகித்தேன். நான் இப்பொழுது உன்னை அழைப்பதற்காக வந்திருக்கிறேன், உன்னை ரட்சிப்பதற்காக வந்திருக்கிறேன். அந்த அன்புள்ள தேவனுக்கு 2 கைகளை உயர்த்தி நன்றி அப்பான்னு சொல்லுங்க பார்க்கலாம். 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, நான் எவ்வளவோ முறை உம்மை நான் துன்பப்படுத்தினேன், எவ்வளவோ முறை நான் உம்மை காயப்படுத்தினேன். என்னுடைய பேச்சு உம்மை எவ்வளவோ துன்பப்படுத்தினது, என்னுடைய வார்த்தை எவ்வளவோ உம்மை காயப்படுத்தினது, என்னுடைய நடவடிக்கைகள் எவ்வளவோ உம்மை வேதனைப்படுத்தினது. என்றாலும் நீர் என்னை காயப்படுத்த வேண்டும் என்று நினைக்கவில்லை. என்னை அன்போடு கூட அழைத்து அந்த அன்பின் பிரசன்னத்துக்காக நன்றி ஆண்டவரே, அந்த அன்புள்ள தெய்வத்துக்காக நன்றி ஆண்டவரே, அந்த அன்புக்காக நன்றி ஆண்டவரே. அந்த அன்புக்கு முன்பாக நான் விழுந்து விடுகிறேன் ஆண்டவரே. சவுலே சவுலே, இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து, நம்மில் பலரை பார்த்து ஆண்டவர் இதே வார்த்தையை சொல்லி கூப்பிடுகிறார். நம் பெயரை சொல்லி கூப்பிடுறார். நம்ம மட்டும் சில நேரத்தில் ஆண்டவர் என்ன பார்க்கலங்கிற துணிச்சல்ல, ஆண்டவர் என்ன அறியவில்லை என்கிற துணிச்சல்ல, துணிகரமாக நாம் சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். துணிகரமாக சில தவறுகளை செய்து கொண்டிருக்கிறோம். நம்ம சில தவறுகள் செய்கிறது மனுஷனுக்கு தெரியாது, மனுஷனுடைய கண்களை மறைச்சிடும், மனுஷனுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனால் நமக்கு ஜீவன் கொடுத்த தெய்வத்தை வேதனைப்படுத்தும் என்பதை மறந்துவிடக்கூடாது. நம்மை அவருக்கு திரும்ப வேதனைப்படுத்த தெரியாமல் அல்ல, தெரியும். திரும்ப நம்ம அடிக்க தெரியாமல் அல்ல, தெரியும். ஆனாலும் அடிப்பதற்காக அல்ல, அழைக்கவே வந்திருக்கிற நல்ல அப்பாவுடைய கைகளிலே விழுந்து விடுவதற்கு சமர்ப்பியுங்கள். எவ்வளவோ முறை காயப்படுத்துகிறோம், திரும்ப திரும்ப இது தவறு என்று தெரிந்தும் அதையே துணிச்சலோடு கூட செய்து, அதையே துணிகரமாக செய்து ஆண்டவரை திரும்பவும் நானும் செய்து சிலுவையில் அடிக்கிற ஒரு நபராக நான் மாறிவிடுகிறேன். கிருபையுள்ள ஆண்டவர், இரக்கமுள்ள ஆண்டவர், நம்முடைய பாவத்தை எல்லாருக்கும் முன்பாக வெளிப்படுத்த அவர் விரும்பல. வெளிப்படுத்த நிற்க முடியாதுங்க. நமக்கு வெளிப்படுத்தி கேவலப்படுத்த அவர் விரும்பல. சவுலே, உன்னுடைய யோக்கியத்தனத்தை எல்லாருக்கும் முன்னால சொல்லி நான் உன்னை அவமானப்படுத்த விரும்பல. நான் உன்னை அழைப்பதற்காகவே வந்திருக்கிறேன். இந்த அன்புள்ள அப்பாவனுடைய பிரசன்னத்தை நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும். நம்ம விழுந்து விழுந்து கிடக்கிறோம், திரும்ப திரும்ப அதையே செய்து கொண்டிருக்கிறோம், திரும்ப திரும்ப அதே பாவத்தை செய்து கொண்டிருக்கிறோம், திரும்ப திரும்ப அதே தவறிலே தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சங்கீதக்காரன் ஆண்டவரிடத்தில் சொன்னது போல, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்தும் ஆண்டவரே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. நான் இனியும் உம்மை வேதனைப்படுத்தக்கூடாது, இனியும் உம்மை நான் காயப்படுத்தக்கூடாது, இனியும் உம்மை நான் அவமானப்படுத்தக்கூடாது, இனியும் நான் உம்மை சிலுவையில் அறைந்து விடக்கூடாது ஆண்டவரே. நான் ஆண்டவரிடத்திலே எதிர்த்து நிற்க விரும்பவில்லை, அர்ப்பணிக்கவே விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் உங்க வலது கரத்தை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். நான் என் ஆண்டவரிடத்தில் எதிர்த்து நிற்க விரும்பவில்லை. வலது கையை உயர்த்தினவங்க நல்லா உங்க வலது கையை உயர்த்தி சொல்லலாமா?
அர்ப்பணித்தேன் நான், அர்ப்பணித்தேன் நான், அர்ப்பணித்தேன் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேனையா. என் ஆவி ஆத்ம சரீரம். உங்க சத்தம் உயரட்டும், இன்னும் சொல்லுங்க. அர்ப்பணித்தேனா, சத்தமா பிள்ளைகள் எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லுங்க. என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேயா. என் ஆவி ஆத்ம சரீரம். என் தம்பிமார் எல்லாரும் உங்க வலது கரத்தை உயர்த்தி அர்ப்பணித்தேன், 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 அர்ப்பணித்தேன் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேனையா. அப்பா அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. ஆமென். உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கடைசியா கைகளை உயர்த்தி அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன். எல்லாரும் சொல்லுவோம், அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணிக்கிறப்பா. சர்வ வல்லவருடைய கைகளிலே விழுந்துருவாண்டவர். அர்ப்பணித்தேன், 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 அர்ப்பணித்தேன் மனகஷ்யந்தரே மகதரவஷ்யந்தர கரதே மனரவஷ்யந்தரே கேரரவஷ்யந்தரே ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன். என் அன்பு சபையே, சவுலே சவுலே என்பற அழைப்புக்கு பின்னால ஒரு அன்புள்ள குரல் இன்றைக்கு துணிக்கிறது. நம்முடைய பாவத்தை மறைக்க தான் அவர் பார்க்கிறார். நம்முடைய பாவத்தை சொல்லி நம்மை வேதனைப்படுத்த பார்க்கல, நம்மை அவமானப்படுத்த விரும்பல. நம்முடைய அக்கிரமங்கள் வெளியரங்கமாவதற்கு முன்பே எருசலேமிலே வைத்து இந்த சவுலை பிடிப்பதற்கு தெரியாம தெரியும். எல்லாருக்கும் முன்னால் அவமானப்பட்டது போல இருக்கும் பாருங்க. ஆகையினால தன் தனியை தமஸ்குல கொண்டு வந்து தனியை பிடிப்பதற்கு காரணம் என் அப்பாவுடைய அன்பு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? எனக்கு பிரசங்கம் புரிகிறவங்க கையை வெறிச்சு ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சவுலே, உன்னை நான் எருசலேமில் இதே போல விழ தள்ளி இருந்தேன்னா எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஏய், சபையை பாழாக்கிற அண்ணா விழுந்து கிடக்கிறான் பாரு, அதான் கிடக்கிறான் பாரு. உன்னை கேவலப்படுத்துறதுக்கு எனக்கு மனசு இல்லப்பா. உன்னை அவமானப்படுத்துவது என்னுடைய நோக்கம் அல்ல. உன்னை அவமானப்படுத்த நான் விரும்பல. உன்னை மறைவா கொண்டு வந்து என் கையில விழ வைப்பதற்காகவே உன்னை ஒழிச்சு கொண்டு வந்திருக்கிறப்பா, உன்னை ஒழித்து கொண்டு வந்திருக்கிறப்பா. ஆண்டவர் இந்த காலை வேளையில சிலரோட தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் பேசுகிறார். சவுலே சவுலே என்று துணிச்சலோடு கூட பாவம் செய்து கொண்டிருந்தவரை அழைத்தது போல ஆண்டவரை திரும்ப திரும்ப வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற நம்மை வெளியரங்கமாவதற்கு முன்பாக
அந்தரங்கமாகவே அழைக்கிறார். வந்துருங்கப்பா, சமூகத்தில் வந்துருங்க. அன்றைக்கு தாவீது சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை. தப்பு பண்ணிட்டார் பாருங்க. என்ன தெரியுமா தப்பு? தேசத்தில் எல்லாரும் என்ன லெக்கம் பார்க்கறதுக்கு சாத்தான் உள்ளத்தை ஏவிட்டான். படையாளி யோவாபை கூட இருந்த ஆட்களை அனுப்பிட்டார், போய் எண்ணிட்டு வாங்க. லெக்கம் பார்த்து கொண்டு வந்த உடனே ஆண்டவர் தன்னுடைய தீர்க்கதரிசியாகிய காத் என்கிறவரை அனுப்பி சொல்லுகிறார், உனக்கு முன்னால 3 ஆப்ஷன் வைக்கிறேன். 7 வருஷம் பஞ்சத்தில் இருக்க போறியா, 3 நாள் கொள்ளை நோயில இருக்க போறியா, அல்லது சத்துருவுக்கு முன்னால 3 மாசம் ஓட போறியா? அவர் என்ன தெரியுமா சொன்னார்? நான் சத்துருக்கு கையில விழாம அப்பாவுடைய கையிலே நான் விழ விரும்புகிறேன், அதுதான் எனக்கு ஆசீர்வாதம். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, என் சத்துருடைய கையில விழுறதை விட என் அப்பாவுடைய கையிலே விழ விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவங்க, என்னை மறைத்து ஒளித்து பாதுகாக்கிற என் அப்பாவுடைய கையில், அவருக்கு என்னை அடிப்பதற்கு உரிமை உண்டு, என்னை வணைவதற்கு உரிமை உண்டு, என்னை உருவாக்குகிற கரம், என்னை அணைத்து கொள்ளுகிற கரம், அந்த கையில தான் நான் விழ விரும்புகிறேனே தவிர வேற சத்துருடைய கையில விழ விரும்பல. அன்புள்ள கையிலே விழ விரும்புகிறவர்கள் கையை தட்டி வர ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சத்துருடைய கையில விழ விரும்பல, என்னை அணைக்கிற ஆணிகள் அணிக்கப்பட்ட ராஜாவுடைய கையிலே விழ விரும்புகிறேன் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே நான் விழுந்து கிடக்கிறேன், அப்பாவுடைய கையிலே விழுகிறேன் ஆண்டவரே. அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி நினைத்து என் நெஞ்சம் உடையூதும். அந்த கையில விழுந்துடுறேப்பா, அந்த கையில விழுந்துடுறப்பா. நான் இனி எதிர்க்க விரும்பல, இனி நான் உம்மிடத்தில் வைராக்கியம் காட்ட விரும்பல, இனி நான் உம்மிடத்தில் நியாயம் பேச நிக்கல, இனி நான் நியாயம் பேச நிக்கல. உம்முடைய கைகளில் அப்படியே விழுந்து விடுகிறேன். இப்ப எல்லாரும் என்ன கவனிங்க. இனி அடுத்து மோசையும் சவுலை வைத்து 1-2 காரியத்தை சொல்கிறேன். மோசையை 80வது வயதிலே முச்சடியில அக்கினிய ஸ்தம்பமாக வந்து அவரை பிடிப்பதற்காக வந்தார். இவரை இப்போ பிடிக்கிறதான நேரத்தில் எனக்கு வயசு தெரியல, சவுல வாலிபன் என்று மட்டும் தெரியும். ஒரு வாலிபனை பிடிப்பதற்காக பரத்திலிருந்து அவருடைய பிரசன்னத்தை அனுப்புகிறார், அவருடைய வெளிச்சத்தை அனுப்புகிறார். எதற்காக? மோசே, உமக்கு புரிகிறது போல அக்கினியில இறங்கி வந்து, அக்கினி முச்சடியில பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது, ஆனா முச்சடி வேகாமல் இருக்கிறது. ஏன்? எனக்கு உம்மோடு கூட பேசி உம்மை பலப்படுத்தி உம்மை திடப்படுத்தி உம்மை எகிப்து தேசத்துக்குள்ளாக நான் அனுப்புவதற்காக மோசே மோசே என்று 2 முறை அழைத்தார். இப்ப அதே சத்தம் இங்க கேட்குது, சவுலே சவுலே. எதற்காக? கண்டிப்பாக மோசைக்கு இந்த சவுலுக்கு பிரமாணம் நல்லா தெரியும், பழைய ஏற்பாடு நல்லா தெரியும். நியாய பிரமாணத்தை கரைச்சி குடிச்சவர், நம்ம பாசையில சொன்னா நியாய பிரமாணம் கம்ப்ளீட்டா தெரியும். சவுலே சவுலேன்னு கூப்பிட்ட உடனே இவருக்கு கண்டிப்பா இதே தெய்வம் இதே 2 முறை எங்க முற்பிதாவாகிய நியாயப்பிரமாணத்தை கொடுத்த மோசையை மோசே மோசேன்னு கூப்பிட்டு அவரை எகிப்துக்குள்ள அனுப்பினது போல இப்ப சவுலுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும், என்னையும் சவுலே சவுலேன்னு கூப்பிட்டு என்னையும் சிலரை விடுதலையாக்குவதற்காக அனுப்புவதற்காக என்ற ஒரு சத்தம் கேட்கிறது. என்னை பயன்படுத்துகிற சத்தம் அது, என்னை அழைக்கிற சத்தம் மட்டுமல்ல, இந்த சத்தத்துக்கு பின்னால பெரிய ஒரு மர்மம் ஒன்று கிடக்கிறது. அன்றைக்கு திக்குவாய மந்தனாவுமாகிய ஒரு மனுஷனுக்கு முன்னால வந்து நின்று இப்போ மோசே மோசேன்னு கூப்பிட்டா இவருக்கு ஒண்ணுமே தெரியல. இவர் சொல்ற, ஆண்டவரே நான் ஒன்றும் போக மாட்டேன். ஏன்? ஏற்கனவே அங்க ஒருத்தனை கொன்னுட்டாக்க நான் இங்க ஒளிச்சு கிடக்கிறேன்.
இப்போ இங்க இவரை கூப்பிட்டு, சவுலே சவுலே நீ எழும்பி அங்க போன்னு சொன்னா இவரும் சொல்லுவார், நான் சேவானை கொல்லுவதற்கு காரணமாக இருக்கிறேன், என்ன எப்படி பயன்படுத்துறது? குறை கண்டு அழிக்கவில்லை, கரத்தினில் வைத்துள்ளீரே. எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவர். என் அன்பு சபையே, இந்த காலை வேளையில் இன்றைக்கு அதே பெயர் நம்மையும் பார்த்து ஆண்டவர் கூப்பிடுகிறார். எதற்காக கூப்பிடுகிறார் என்று சொன்னால், உங்களுடைய குறைவை வைத்து உங்களை பயன்படுத்த என் கர்த்தர் வல்லமையுடையவராக இருக்கிறார். ஏதோ ஒரு பாட்டில் என்னை அவருக்காக பயன்படுத்த விரும்பினா அதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் என்று சொல்லுங்க பார்க்கலாம். குயவனாக வனைந்திட்டீரே களிமண்ணையே கிருபையாலே, குறை கண்டு அழிக்கவில்லை, கரத்தினில் எப்படி தூயவனாக வனைந்திட்டீரே களிமண்ணையே கிருபையாலே. பாடுங்க. தூயவனாக வனைந்திட்டீரே களிமண்ணையே கிருபையாலே, குறை கண்டு அழிக்கவில்லை, கரத்தினில் வைத்துள்ளீரே. குறை கண்டு அழிக்கவில்லை, கரத்தினில் வைத்துள்ளீரே. கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரமே 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 மறவாமல் செலுத்துகிறே. ஸ்தோத்திரமே 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 மறவாமல் செலுத்துகிறே. உயிர் பிழைத்தே உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பே. உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. குறை கண்டு குறை கண்டு அழிக்கவில்லை, கரத்தினில் வைத்துள்ளீரே. பிள்ளைகள் எல்லாம் கை கொண்டு இல்லையா? குறை கண்டு அழிக்கவில்லை, கரத்தினில் வைத்துள்ளீரே. குறை கண்டு அழிக்கவில்லையே, குறை கண்டு அழிக்கவில்லை, கரத்தினில் வைத்துள்ளீரே. நீங்க மட்டும் சொல்லுங்க. சோத்திரமே 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 மறவாமல் செலுத்துகிறே. நன்றி. சோத்திரமே சோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. உயிர் பிழைத்தே உதவியதே உயிருள்ளவரை துதிப்பே. உயிர் பிழைத்தே உதவியதே உயிருள்ளவரை துதிப்பே. என் அன்புக்குரியவர்களே, மோசையை 2 தடவை கூப்பிட்டார். இவர் என்ன தெரியுமா சொல்றார்? இந்த டிலேயை கட் பண்ணுங்க. மோசே என்ன தெரியுமா சொல்றார்? ஆண்டவரே, நான் திக்கு வாயும் மந்த நாமம் உள்ளவர், எனக்கு இது செட் ஆகாது.
தன்னுடைய குறைவுகளை இப்ப சொல்றார். அவருக்கு பின்னால் இருந்த ஒன்று ரெண்டு காரியம் என்ன தெரியுமா? நான் எந்த இடத்துல இருந்து போட்டுட்டு வந்தேனோ இப்போ அதே இடத்துக்கு என்ன திரும்ப அனுப்புகிறேன். என்ன கொன்னே போடுவாங்க. 40 வருஷத்துக்கு முன்னால் ஒருத்தனை கொன்னுட்டாக இங்கே வந்து ஒழிச்சு கிடக்கிறேன். இப்போ அதே இடத்துல என்னை அனுப்புகிறேன். இதே மைண்ட் வந்து சவுலுக்கு வந்திருக்கும். இதே இயேசு என்கிற நாமத்தை சொன்னவங்களை, முக்கியமான ஒருவரை பிடிச்சி கொலை செய்வதற்கு நானும் காரணமாக இருந்தேன். இப்ப என்னை அதே நாமத்துக்காக பிடிப்பதற்காக வந்திருக்கிறேன். நம்முடைய குறைவுகளை சொல்லி நம்மை அடித்து அமர்த்துகிறவர் அல்ல, நம்முடைய குறைவுகளின் மத்தியில் கிருபையை தந்து நம்மை பயன்படுத்துகிற ஒரு நல்ல இரட்சகராக நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. நமக்கு என்ன செய்ய முடியுமோ நம்மால அதை செய்வதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. நம்மால் முடியாததை செய்வதற்குரிய கிருபையை தந்து நம்மை பயன்படுத்துவதற்கே அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன தெரியுமா, உள்ளத்தில் பயங்கரமான ஒரு தாக்கம். இனி ஆண்டவர் என்ன மன்னிப்பாரா? இனி ஆண்டவர் என்ன ஏற்றுக்கொள்வாரா? இனி ஆண்டவர் என்ன பயன்படுத்துவாரா? இனி நான் ஆண்டவருக்கு வேண்டுமா? ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றார், சவுலே, உன் மேல இரத்த கரை இருக்கலாம், ஆனாலும் உன்னை பயன்படுத்த விரும்புகிறேன். ஆனாலும் உன்னை பயன்படுத்த விரும்புகிறேன். நல்ல அப்பாவுக்கு கையை தட்டிவர் அல்லேலூயான்னு ஆர்ப்பரிங்க பார்க்கலாம். நல்ல 2 கரங்களை தட்டி அப்பாவை மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இரத்த கரைகள் இருக்கலாம், குறைவுகள் இருக்கலாம், ஆனாலும் தள்ளுகிற சத்தம் அல்ல இது. இது அழைக்கிற சத்தம், இது அபிஷேகம் பண்ண போகிற சத்தம், இது பலப்படுத்துகிற சத்தம். இந்த சத்தத்துக்கு இந்த பெயர் சொல்லி கூப்பிடுகிற நேரத்தில் நான் அர்ப்பணித்து அவர் கையிலே விழுந்து விடுகிறேன் ஆண்டவரே, விழுந்து விடுகிறேன் ஆண்டவரே, விழுந்து விடுகிறேன் ஆண்டவரே. குற்ற உணர்வை எடுத்து போடுவதற்காக தான் என் கர்த்தர் இந்த காலை வேளையிலே நம்மத்திலே அசைவாடுகிறார். குறை சொல்லுகிறவன் சாத்தான், குறை சொல்லுகிறவன் மனிதன். என் ஆண்டவர் நம்மை குற்றப்படுத்துவதற்காக வரவில்லை, அதன் மத்தியில் நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை பலப்படுத்தி நம்மை உயிர்ப்பித்து அவருக்காக பயன்படுத்தவே விரும்புகிற நல்ல ராஜாவாக இருக்கிறார். அவன் நம்ம குற்றப்படுத்துவான், நீ நல்லா இருக்க மாட்டேன், நீயா ஒன்னையா, நீ சபையை பாழாக்கணும் இல்லையா, நீ சபையை நீயா கட்ட போற, அதே சபையில போய் பிரசங்கம் பண்ண போறியாக்கும், நீ அதே சபையில சாட்சி சொல்லியாக்கும், நீ அதே சபையில ஆண்டவரை நிறுத்திடுவாக்கும். இதெல்லாம் பிசாசு சொல்லும் போது இந்த அழைப்புக்கு பின்னால அவருடைய குற்ற உணர்வுகள் நீக்கப்படுகிறதான ஒரு அழைப்பு, அவருடைய குறைவுகள் மாற்றப்படுகிறதான ஒரு அழைப்பு. பலருக்கு இன்னைக்கு என்ன பயங்கர குற்ற உணர்வு. நாங்கள் இந்த வாலிபர் கூட்டம் நடத்துறதான நேரத்தில் தெரியும், இனியும் ஆண்டவர் எங்களை மன்னிப்பாரு, தப்பு பண்ணிட்டேன் விட்டுட்டேன், இனி ஆண்டவர் எங்களை மன்னிப்பாரா, இனி ஆண்டவர் எங்களை சேர்த்துக் கொள்வார். நீ விட்டா போதும், உங்களை சேர்த்து கொள்ளவே அவர் விருப்பமுடையவராக இருக்கிறார். விட்டா போதும், விட வேண்டியதை விட்டா போதும், உங்களை தூக்கி எடுப்பதற்கே அவர் விருப்பமுடையவராக இருக்கிறார். மாற்ற வேண்டியதை மாற்றினா போதும், நம்மை பலப்படுத்துவதற்கே அவர் போதுமானவராக இருக்கிறார். இவர் குறை சொல்லி அழிக்கிறவர் அல்ல, இவர் கிருபையை தந்து பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். எல்லாரும் அந்த வலது கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். என்னை குறை சொல்லி அழிக்கிறவர் அல்ல, கிருபையை தந்து பயன்படுத்துகிறவர். வாய் இருக்கிறவங்க பேசுங்க பார்க்கலாம் அந்த வார்த்தையை. ஹல்லேலூயா. குறை சொல்லி அழிக்கிறவர் அல்ல, கிருபையை தந்து பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். குறை சொல்லி நிர்மூலமாக்குகிறவர் அல்ல, அழைப்பை வைத்து அபிஷேகத்தை வைத்து என்னை பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை ஆண்டவர் எனக்குள்ளே போட்டது உண்மையானால் நான் நம்புகிறேன், அநேகருடைய குற்ற உணர்வுகளை இன்றைக்கு ஆண்டவர் நம்மிலிருந்து எடுத்து போட அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். ஏன் நான் தான் காரணம், என்னால் தான் இது நடந்துச்சு, என்னால் தான் இந்த தோல்வி, என்னால் தான் நீ ஒரு தரித்திரியம் பிடித்தவங்க, உங்களால் ஒன்றும் முடியாது. இதையே பிசாசு போட்டு சொல்லி சொல்லி நம்மளை குழப்பி, இந்த மாமிசமும் அதே சொல்லி சொல்லி இடம் கொடுத்து, சவுலே ஏன்ப்பா சேவான கல்லறிந்து கொள்வதற்கு காரணமாக நான் கேட்கறக்கா இந்த அழைப்பு, சவுலே ஏன்டா சபையை போட்டு துன்புறுத்த கேட்கறக்கா இந்த அழைப்பு இல்லை. இந்த அழைப்பு குற்ற உணர்வை நீக்கி, அது தாப்பா ரியல்,
அதே சபையை ஒன்றை கொண்டு கட்டுவதற்காக அழைக்க வந்திருக்கிறேன். எனக்கு புரியுதுன்னு சொல்கிறவங்க மட்டும் கைகளை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். எனக்கு பாஸ்டர் நீங்க பேசுற புரியுதுன்னு சொல்லுகிறவங்க தலைக்கு மேல கையை தட்டி வரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா 2 கரங்களை தட்டி வரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன் 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 ஆமேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இனி மோசே மோசேன்னு அழைத்து மோசேயுடைய கையினால பலத்த செய்கைகளை எகிப்தில் செய்தது போல சவுலே சவுலே என்று அழைத்து இந்த சவுலின் கையினால அற்புதங்களை அடையாளங்களை செய்ய போகிற ஒரு அழைப்பாக்கம் அது. ஆமென். அற்புத அடையாளங்கள். என் அன்புக்குரியவர்களே, கடைசி காலத்தில் கர்த்தர் தன்னுடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் பயங்கரமான பலத்த கிரியைகளையும் திரும்ப சபைக்குள்ளே செய்ய அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். திரும்ப தேசத்தில் செய்வதற்கு அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். நீங்க அதை எத்தனை பேர் நம்புகிறீங்க? இந்த அற்புதங்களை அடையாளங்களை பலத்த கிரியைகளையும் செய்வதற்கு யாரை தெரியுமா அழைத்தார்? எந்த சபையை ஒருவர் துன்பப்படுத்தினாரும், எந்த ஒரு மனுஷன் சபையை வேதனைப்படுத்தினாரும், எந்த மனுஷன் சபையை பாழாக்கினாரும் அதே மனுஷனை கொண்டு அதே கை, எந்த கை இழுத்து போட்டு ஜனங்களை வேதனைப்படுத்தினதோ, எந்த கை பர்மிஷன் வாங்கினதோ சபையை அழிப்பதற்கு, அதே கை அசுத்த ஆவிகளை துரத்தவும் வியாதிகளை குணமாக்கவும் அற்புதங்களை செய்கிற கையாக மாற்றினார். அந்த வலது கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். எங்க கைகளினாலையும் இந்த காலத்தில் அற்புத அடையாளங்களை நடப்பிப்பீராக ஆண்டவரே. எங்கள் கை இதுவரைக்கும் துன்மார்க்கத்தனமாக இருக்கலாம், இன்றைக்கு இந்த கையை நீர் தொட்டு, இந்த கையை நீர் பிடித்து உமக்கு பயன்படுகிற கரமாக இந்த கையை மாற்றுங்க ஆண்டவரே. சொல்லுங்க பார்க்கலாம். அதற்கு பின்னால் ஒரு அழைப்பு. இந்த கை இனி அநியாயம் செய்கிற கை அல்ல, இந்த கை இனி அர்ப்பணிக்கிற கை, இந்த கை கர்த்தருக்காய் கொடுக்கிற கை, இந்த கை ஆண்டவருக்காக பயன்படுகிற கரம், இந்த கரம் ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்கிற கரமாக இந்த கரம் மாறட்டும் ஆண்டவரே. சவுலே சவுலே எந்த பாத அடியில, அந்த வசனத்தை ஒன்று வாசிச்சிருவோமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரம் 58வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கலற்றி சவுல் என்னப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். இதுதான் சவுலுடைய ஸ்டார்டிங் எங்க ஆரம்பிக்குது. இவர் வஸ்திரங்களை காவல் காத்துட்டு பாதபடியில் வச்சிருக்கிறாங்கல்லப்பா. இனி இதே பாதம் கொலைகாரர்களுடைய வஸ்திரங்களை பாதுகாக்கிற பாதம் அல்ல, இதே பாதம் சுவிசேஷத்துக்காய் நடக்கிற பாதங்களாக ஆண்டவர் மாற்றப் போகிறார். அந்த அழைப்பை கொடுப்பதற்காக தான் சவுலே சவுலே என்கிற அழைப்பு. நம்ம மட்டும்னா என்ன சொல்லி அழைச்சிருப்போம்? நம்ம மட்டும் சவுலை விழத்தள்ளுறவருக்கு கிருபை நமக்கு இருந்துச்சுன்னா என்ன சொல்லியிருப்போம்? சவுலே அன்னைக்கு சபையெல்லாம் ரொம்ப அழிச்ச மாதிரி இருந்துச்சு, இப்போ வா ஒன்றுக்கு ஒன்று மோதி பார்ப்போமா, ஒன்றுக்கு ஒன்று பிரச்சனை பண்ணி பார்ப்போமா, இனி என்ன பெரிய ஆளாமா? இந்த கையில் தானே பர்மிஷன் வாங்கின, காட்டு கையை, உன் கையை எனக்கு உடைக்க தெரியாதா? இந்த காலில் தானே பாதப்பட்டியில் தானே வஸ்திரங்களை காத்துட்டு இருந்த, உன் காலை உடைக்க தெரியாதா? அப்படி கேட்குறக்கா வந்தார். எந்த கையே நீ பர்மிஷன் வாங்குனிய சபையை பாழாக்க? எந்த கால் சேவான் கொலை செய்கிற இடத்துல நின்றுச்சோ அதே கையையும் காலையும் அவருக்காக பயன்படுத்துவதற்காக ஒரு அழைப்பு வருகிறது. சவுலே சவுலே, அந்த பெயர் சொல்லி அழைக்கிற அழைப்புக்கு மகிமை எனக்கு புரியுதுன்னு சொல்லுகிறவர்கள் அந்த வலது கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அவர் அழைப்பை அனுசரித்தே, அவர் அழைப்பை அனுசரித்தே, அவர் அழைப்பை அனுசரித்தே கொண்டு செய்வே தொண்டு செய்வே
செய்வேன் என்றும் கொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கே. கொண்டு செய்வேன் என்றும் கொண்டு செய்வேன் என்றும் கொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கே. கொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கே. காடானாலும் காடானாலும் மேடானாலும் காடானாலும் மேடானாலும் காடானாலும் மேடானாலும் கொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கே. கடைசியா சேர்ந்து கொண்டு செய்வேன் என்றும் கொண்டு செய்வேன் என்றும் கொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கே. கொண்டு செய்வேன் என்றும் கொண்டு செய்வேன் என்றும் கொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கே. கொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கே. ரெண்டு காரியங்களை வேகமா சொல்லி முடிச்சிருவேன். மூன்றாவதாக, சவுலே சவுலே என்கிற அழைப்புக்கு பின்னால சவுலுக்கு இன்னொரு காரியம் ஞாபகம் வந்திருக்க வேண்டும். சாமுவேலே சாமுவேலே என்று அழைத்தது ஞாபகத்து வந்திருக்க வேண்டும். ஒரு குட்டி பிள்ளையாகிய சாமுவேல், அன்னாளுடைய ஜெபத்தினால வாங்கப்பட்டதான சாமுவேல், அந்த சாமுவேல் தேவாலயத்தில் சின்ன வயதிலிருந்தே போய் வளர்க்கப்பட்டவர். அவரை பார்த்து ஆண்டவர் கூப்பிடுறார், சாமுவேலே சாமுவேலே அப்படின்னு கூப்பிட்டா இவர் நினைச்சாரு எங்க பாஸ்டர் கூப்பிடுறாரு. எழுப்பி நேர ஏலிட்ட போயிட்டாரு. மிஸ்டர், என்னை கூப்பிட்டீங்களா? நான் உன்னை கூப்பிடலப்பா, நீ போய் படுத்து தூங்கு. திரும்பவும் போய் சாமுவேலே சாமுவேலேங்கிற சத்தம் கேட்குது. என்னடா இது சாமுவேலே சாமுவேலேன்னு சத்தம் கேட்குது. திரும்பவும் போய் கேட்குறார், பாஸ்டர் நம்ம பாஸ்டர் என்னை கூப்பிட்டீங்களா? அவர் சொல்ற, நான் உன்னை கூப்பிடலப்பா, நான் உன்னை கூப்பிடல. ஒரு குழந்தைகிட்ட எப்படி பேசணுங்கிறது என் தெய்வத்துக்கு தெரியும். அப்போ போய் சீனாய் மலையில இட்டி முழக்கமாய் வந்தது போல இட்டி முழக்கமாக வந்த நின்று சாமுவேலேன்னு கூப்பிட்டாச்சுன்னா அவனுக்கு நிலைமை ஒன்று யோசித்து பாருங்க. அவனுக்கு தானா அவன் வாந்தியும் பேதியும் வந்திருக்கான். பாயந்து கிட்டிங்கி இருப்பான். அப்போ உலகம் அழிய போகுது. குழந்தைகிட்ட என்ன பேசணும்னு ஆண்டவருக்கு தெரியும். என்ன எந்த லாங்குவேஜில் பேசுனா எனக்கு புரியும் என்கிற அந்த லாங்குவேஜில் தான் ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறவராக இருக்கிறார். என்ன சொன்னால் எனக்கு புரியுமோ அங்கே அதைத்தான் ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறவராக இருக்கிறார். எனக்கு புரியாததை ஆண்டவர் என்கிட்ட பேச மாட்டார். எனக்கு புரிகிறத தான் ஆண்டவர் என்கிட்ட பேசுவார். ஓமைகள் மூலமாக பேசுவார். என்ன சத்தம் எனக்கு புரிஞ்சுக்கிட முடியுமோ அந்த சத்தத்தில் பேசுவார். நண்டும் பட்ட தட்டப்பட்டான்னு சொல்லி பேச தெரியாத தெரியும். குழந்தை இல்லையாப்பா, குழந்தைகிட்ட என்ன பேசணும்? அழகா சாமுவேலே சாமுவேலே. இப்போ தான் ஏலிக்கு புரிஞ்சிச்சு, ஆண்டவர் இவர்கிட்ட பேசுகிறார். ஆகையினால இனி நீ சொன்னா கர்த்தாவே சொல்லும். தெரியாத நமக்கு? கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன்னு நீ சொல்லும். சாமுவேல் கிட்ட ஏலிக்க குடும்பத்தில் வரும் காரியங்களை, ரகசியங்களை சாமுவேலே சாமுவேல்னு 2 முறை கூப்பிட்டு ரகசியங்களை வெளிப்படுத்தி கொடுத்தது போல என்னையும் சவுலே சவுலேன்னு கூப்பிட்டது
எனக்கும் புதிய ஏற்பாட்டில் உள்ள சில ரகசியங்களை சொல்லிக் கொடுப்பதற்காக கர்த்தர் என்னை அழைக்கிறார். புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். புரிகிறவங்க மட்டும் அந்த கையை உயர்த்தி வர ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன், ஆமேன், ஆமேன். என்ன ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் அநேக ரகசியங்களை இந்த பவுலுக்கு தான் வெளிப்படுத்தி கொடுத்தார். கொஞ்ச நாள் தாண்டினதான் அவருக்கு பேர் சவுலேருந்து பவுலா மாறிட்டு இவருக்கு தான் வெளிப்படுத்தி கொடுத்தார் ஆண்டவர். 1 Corinthians 15:51 இருக்கிறது, இதோ நான் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நம்ம எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்தில் ஒரு இமை பொழுதிலே மறுரூபமாக்கப்படும். பவுலுடைய ரகசியங்களை மட்டும் எழுதி வச்சிருக்கிறேன். பல ரகசியம். நான் கிறிஸ்துவுடைய ரகசியத்தை நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிறேன். கிறிஸ்துவுடைய ரகசியம். அந்த ரகசியம் என்ன? மனைவிகளை எபேசியர்களை சொல்லும் போது சொல்லுகிறேன், மனைவிகளே புருஷர்களே, அந்த ரகசியம் பிரித்து நான் சபையை குறித்தும் இயேசுவை குறித்தும் சொல்லுகிறேன். சபையை குறித்த ரகசியத்தை ஆண்டவர் அவருக்கு தான் வெளிப்படுத்தி கொடுத்தாரு. மகிமையின் ஆவியானவர் நம்ம கொடுக்கல, அது ஒரு ரகசியம். அது கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தி கொடுத்தாரு. நம்முடைய பெயரை சொல்லி அழைப்பதற்கு பின்பாக கர்த்தருக்கு சிலது என்னோடு கூட பேச வேண்டியது இருக்கிறது என்பதை உணர்றீங்களா? ஆண்டவரே, நீர் என்னோடு கூட பேசும் ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க வலது கரத்தை உங்க மார்பில் வைத்துக் கொள்ளுங்க, உங்க இடது கரத்தை உயர்த்துங்க பார்க்கலாம். என்னோடு கூட பேசும் ஆண்டவரே சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு என்ன பேசினா எனக்கு புரியும்னு சொல்லி உமக்கு தெரியும், என் கூட பேசுங்கப்பா ப்ளீஸ். எல்லாரும் கேளு. இந்த வாரத்தில் நீங்கள் ஆண்டவர்கிட்ட சத்தத்தை கேட்கணும். கேட்டீங்களா? ஆண்டவர் சிலர்கிட்ட பேச விரும்புகிறார். அதுக்குரிய நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்கணும்னா, சவுலே சவுலேன்னு கூப்பிட்டவர் உங்க பேரை சொல்லி கூப்பிடுறாரு. கூப்பிட்டு உன்ட்டு பேச வேண்டியது இருக்கப்பா, சிலதை பேச வேண்டியது இருக்கப்பா, சிலதை உனக்கு வெளிப்படுத்தி தர வேண்டியது இருக்கப்பா, வருங்காரியங்களை உனக்கு சொல்லித்தர வேண்டியது இருக்கப்பா, பேச வேண்டியது இருக்குப்பா. ஆனால் நீ தான் என் சமூகத்திலே இருக்க மாட்டேங்கிறியப்பா, ஓடிக்கிட்டே நடக்கிற. என் சமூகத்தில் நீ காத்திருக்க மாட்டியப்பா, பேச வேண்டியது இருக்கு, என்கிட்ட பேசுங்கப்பா. சொல்லுங்க, என்கிட்ட பேசுங்கப்பா, என்னோட கூட பேசுங்கப்பா. ஆண்டவரே, எனக்கு என்ன பேசணும்னு நீங்க வச்சிருக்கிறீங்களோ அதை நீங்க பேசிதான் பார்க்கணும். ரகசியத்தை எனக்கு சொல்லித்தாங்கப்பா, வருங்காரியங்கள் எனக்கு சொல்லித்தாங்கப்பா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். சிலர்கிட்ட பேச வேண்டியது இருக்கிறது, சிலரை பயன்படுத்த வேண்டியது இருக்கிறது, தேசங்களோடு பேச வேண்டிய வார்த்தைகளை தர வேண்டியது இருக்கிறது, உங்க குடும்பத்தோடு கூட பேச வேண்டிய வார்த்தைகளை தர வேண்டியது இருக்கிறது, தலைமுறைகளுக்கு தேவையான வார்த்தைகளை தர வேண்டியது இருக்கிறது, தலைமுறைகளை குறித்து சில வெளிப்பாடுகளை வாங்க வேண்டியது இருக்கிறது, எதிர்காலத்தை குறித்த வெளிப்பாடுகளை வாங்க வேண்டியது இருக்கிறது. சவுலே சவுலே நீ அமர்ந்திரு, உன்னை கூட பேச வேண்டியது இருக்கப்பா, பேச வேண்டியது இருக்குது. நீ சபைக்கு தேவையானதை எழுத வேண்டியது இருக்கிறது, சபைக்கு தேவையானதை சொல்ல வேண்டியது இருக்கிறது, பேச வேண்டியது இருக்கிறது, பேச வேண்டியது இருக்கிறது. ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். கடைசியா இது மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். சவுலே சவுலே நீ உள்ள போப்பா, உன்னை எனக்கு அபிஷேகம் பண்ண வேண்டியது இருக்கிறது. ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம், அதுக்கு நான் விளக்குறதுக்கு விரும்பல, விளக்குன நேரம் பார்த்தாது. மத்தேயு 23:37 2 முறை எருசலேமை பார்த்து கூப்பிட்டார். மத்தேயு 23:37 எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக
நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக்கொள்ள மனதாக இருந்தேன், உங்களுக்கும் மனதில்லாமல் போயிட்டு இந்த எருசலேமேன்னு உள்ள இதில் எடுத்துட்டு அங்கே கூப்பிட்ட சவுலே சவுலேன்னு போட்டதை நீங்கள் வாசித்து பாருங்க. சவுலே சவுலே, சேவானை கல்லறிந்து கொலை செய்கிற சம்மதித்தவளே, கரெக்டா இருக்கு இல்லையா? எருசலேமே எருசலேமே, சவுலே சவுலே, உன்னை அழிக்க தெரியும், உன்னை பாதுகாக்க தான் விரும்புகிறேன். எருசலேமே எருசலேமே, உன்னை அழிக்கிறதுக்கு எனக்கு தெரியும், ஆனால் இப்போ நான் உன்னை பாதுகாக்க தான் விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 18 ஆண்டவர் பவுலை பார்த்து சொல்கிறார். 9வது வசனத்தில், அந்த ராத்திரியில் கர்த்தர் பவுலுக்கு தரிசனம், நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன் மேலே கை போடுவது இல்லை. கோழி குஞ்சுகளை சரவுக்குள்ளே வைக்கிறது போல சவுலே சவுலே, நானும் உன்னை சரவுக்குள்ளே வைக்கிறேன், ஒருவன் உன் மேலே கை போடுவது இல்லை. அந்த அழைப்புக்கு பின்னாலே பாதுகாக்கிற அழைப்பு. கடைசியா அந்த அழைப்புக்கு பின்னால அபிஷேகம் பண்ணுகிற அழைப்பு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அதே 9வது அதிகாரத்தில் கீழே 17வது வசனத்தை வாசித்து முடிப்போம். 4வது வசனத்தில் சவுலே சவுலே என்று அழைத்தார். 17வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் எவன் மேல் சவுலின் மேல் கைகளை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீர் பார்வையடையும் படிக்கும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் படிக்கும் என்னை அனுப்பினார் என்றார். இது கடைசி காலத்தில் சவுலே சவுலே, உன்னை அபிஷேகம் பண்ண வேண்டியது இருக்கிறது. எத்தனை பேர் விரும்புகிறீங்க? எனக்கு புரிஞ்சுன்னு சொல்லுகிறவங்க மட்டும் கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கல. எனக்கு புரிஞ்சுப்பா, அந்த அழைப்புக்கு பின்னால் இருக்கிற அந்த ரகசியம் எனக்கு புரிஞ்சுன்னு சொல்லுகிறவங்க கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாமே. உன்னை அபிஷேகம் பண்ண வேண்டியிருக்கப்பா. யாருக்கும் கூடாது சில அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த அபிஷேகத்தால் கர்த்தர் இந்த நாட்களிலே தேவன் சபையை நிரப்ப விரும்புகிறார். நம்ம நினைக்கிறோம் கர்த்தர் வந்தால் இன்னும் இதுதான் செய்வார்னு நினைக்கிறோம். நம்ம ஆண்டவரிடத்தில் பெரிய காரியத்தை எதிர்பார்க்கணும். பலத்த அபிஷேகத்தை நீர் எனக்கு தாரும் ஆண்டவரே, இந்த தேசத்தை அசைக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. அனனியா அதுக்கப்புறம் அவரை கேள்வியே படலை. ஆனால் அனனியா ஜெபித்ததான நேரத்தில் ஒரு மனுஷனுக்காக, சவுலுக்காக ஜெபித்து அவர் உலகம் அறியப்படுகிற மனுஷனாக மாறினார். இன்னைக்கு நம்ம அவரை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். ஏறக்குறை 13 நிருபங்களை எழுதுகிற அளவுக்கு கர்த்தர் அவர்களை பலப்படுத்தினதுக்கு காரணம் அவருக்கு மேலே இருந்த அபிஷேகம். சபையே, ஆண்டவர் நம்ம பேர் சொல்லி அழைத்து நாம் இதுவரைக்கும் கண்டிராத ஒரு ஆழத்துக்குள்ளாக கர்த்தர் நம்மை கொண்டு வர விரும்புகிறார். இதுவரைக்கும் நாம் அறிந்திராத ஒரு அபிஷேகத்தின் ஆழங்களுக்குள்ளாக நம்மை நடத்த விரும்புகிறார். நம்முடைய பிதாக்களால் செய்ய முடியாததை செய்யக்கூடிய அபிஷேகத்தை நம்ம மேலே கொடுக்க விரும்புகிறார். இயேசுவோடு கூட நடந்த அப்போஸ்தலர்களால் செய்ய முடியாததை செய்யக்கூடிய அபிஷேகத்தை இந்த சவுலின் மேலே கர்த்தர் வைக்க விரும்புகிறார். நம்முடைய பிதாக்கள் கண்டிராத ஒரு மகிமையை நம்முடைய கண்கள் காண என் கர்த்தர் விருப்பமுடையவராக இருக்கிறார். அவர்களால் செய்த ஊழியத்தை நம்ம கொண்டு செய்யக்கூடியதான ஒரு பலத்த அபிஷேகத்தை கர்த்தர் நம்ம மேலே ஊற்ற வேண்டும் என அவர் விருப்பமுடையவராக இருக்கிறார். வாஞ்சிக்கணும். எனக்கு இந்த அபிஷேகம் 10வது ஆண்டவரே, என் மேல இருக்கிற இந்த வல்லமை 10வது ஆண்டவரே, என் பிதாக்கள் மேல இருந்த வல்லமையை விட பயங்கரமான ஒரு அபிஷேகத்தை எனக்கு நீர் தந்துத்தான் ஆண்டவரே ஆக வேண்டும். பலத்த ஒரு அபிஷேகத்தை என் மேல ஊற்றித்தான் ஆண்டவரே ஆக வேண்டும். இந்த கடைசி காலத்தில் என்னை கொண்டு தேசங்கள் அசைக்கப்படும். இந்த மனுஷனை பார்த்தீங்கன்னு சொன்னான், போற இடங்கள் எல்லாம் அசைச்சிட்டார். எபேச பட்டணத்தில் விக்கிரகாராதனை நடந்த பட்டணம், போன பட்டணத்தை அசைச்சிடுவாருங்க. போற கிராமங்களை அசைப்பார். பல சபைகளை ஸ்தாபித்தார். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை கொடுக்கிற ஒரு அழைப்பு தான் சவுலே சவுலே. எழுந்து நிற்கலாமா?